இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஹெல்த்தி மிக்ஸாக பண்ண போகிறோம். அது நட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு பாதாம் எடுத்துக்கிறோம். சாரி பிஸ்தாவை எடுத்துக்கிறோம். சூர்யா, நீ இவ்வளோ ஒரு மட சாம்பிராணின்னு தெரியாமல் போயிடுச்சு சூர்யா. நீ புத்சாலின்னு நினச்சோம். பிஸ்தாவை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுக்க விட்றோம். வறுக்க விடுறது இங்கிலீஷில் என்னது? லோ ஃப்ளேமில். அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே இங்கிலீஷில். லோ ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா? புரியலடா. அப்புறம் என்ன இங்கிலீஷில் பேசுகிற? தமிழில் பேசுகிற? இப்போ ஒரு அளவுக்கு சூடாகிற அளவுக்கு வறுத்தாச்சு. ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவு சூடாகிட்டு நம்ம பஸ்ஸானெல்லாம் பார்த்துருக்கோம்ல, மண்ணில் வச்சு சுண்டல் சுடுற மாதிரி, அந்த மாதிரி தான் இது. பேசுங்க, ஒழுங்காக பேசுங்க. எல்லாம் வறுத்தாச்சு. இந்த இதை பிஸ்தாவை அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். நல்லா ஆட்டமாக இருக்கும். அடுத்த இதை நம்ம எடுக்க போகிறோம். வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாமல் போயிடு. நெக்ஸ்ட்டு பாதாம். அடுத்தது என்னன்னா பாதாம். বাদাম বাদাম হে বাদাম 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 বাদামে দাদা কাঁচা বাদাম আমার কাছে নেই বাবু ভাজা বাদাম பாதாம் போட்டு வறுத்துப்போம். போட்டாச்சு. லைட்டாக ஒரு கூடி கொண்டு வரும். போதும் ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்க வேண்டியதான். இருங்க, அப்படியே எடுப்போம். கொஞ்சம் சூடு இல்லை, பரவாயில்ல. அதனாலும் பி கேர்ஃபுல். ஒன்று விடாமல் சிந்தாமல் போட்டாச்சு. அடுத்தது என்னென்னா மூந்திரை தான் எடுக்க போகிறோம். முந்திரியை தான் கொட்ட போகிறோம். நித்த நெல்லி சோறு முதக்கும் மண்ணீர் மசாலா நேற்று வச்ச புளி குழம்பு என்ன இழுக்குதையா. அதுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் பாடுறேன். ஏன் பாடுறேன்னு எனக்கும் தெரியலை. ஒய்ஃபும் அடிக்கடி இப்படி தான் கத்திகிட்டே இருக்கும். ஏன் கத்துதுன்னு தெரியல. இப்போ தான் தெரியுது ஏன் கத்துதுன்னு, அதோட வழியெல்லாம். ஆமாம், எதுக்கு இந்த டைலாக்? நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? செத்த நேரம் வறுக்கிறதுக்கே இவ்வளோ கடுப்பாகுது. பாவம், எவ்வளோ நேரம் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ தெரியுதா எங்களோட கஷ்டம்? அப்படி என்ன கஷ்டம்? எங்களோடய நீங்கள் கஷ்டப்படுறீங்க. சரி, இப்போ நம்ம ஒர்க்கை பார்ப்போம். அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஒர்க்கை பார்ப்போம். அடுத்தது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டது 3வது இது. அடுத்தது வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? அப்புறம் ஃபைனலி நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா செவுத்து நட்ஸுக்கு இது தமிழில் என்னது? அதான் இந்த செவுறு தான் வால். நட்ஸுக்கு கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. செவுத்து பயிர் எடுத்து கிண்ட போகிறோம். செவுத்துக்கான பயிரா? இல்லை, நட்ஸுக்கு என்ன இங்கே தமிழில்? வாட் இஸ் நட்ஸ்? தெரியலையே. அதான தெரியல. நல்லா வறுத்துப்போம். இதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான வால்நட்ஸ். தமிழில் இதுக்கு பேர் நல்ல பேராச்சு. நான் எல்லாமே சம அளவில் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே நான் சம அளவில் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் ஃபுல்லாக நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட ஈரத்தன்மை, ஒரு பசத்தன்மை நல்லா போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதை வறுத்துருங்க. அப்போ தான் அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க. பொன் நிறத்துக்கு எடுத்து அடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். லைட்டாக சுடுற மாதிரி தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன நட்ஸ்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது ஏலக்காய். ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா வாசனத்துக்காக. ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஏலக்காய் ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் போட்டிருக்கேன் ஏலக்காய் ஸ்மெல்லு. ஏலக்காவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை சும்மா வாசனைக்காக நம்ம அப்படியே கூட அதை போடலாம். லைட்டாக வறுத்து போட்டோன்னா கொஞ்சம் அந்த எல்லாத்தோடையும் போய் சேர்ந்துடும். அது மிக்சிங்காக சேர்ந்துடும். எல்லாத்தையும் போட்டாச்சு. உள்ளே போட்டாச்சு மிக்ஸி ஜாருக்குள்ளார. அடுத்தது அரைக்க வேண்டியதை தான். வாங்க போகலாம் அரைக்கிறது. அடுத்தது அரைச்சிடலாமா? அடுத்தது நம்ம இது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மூடி அடிக்கடி காணாம போயிடும். கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு பொழப்பாக போச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். அரைவை ஃப்ரண்ட்டில் சுற்றுறதா பேக்கில் சுற்றுறதான்னு தெரியல. ஃப்ரண்ட்லேயே சுற்றிடுவோம். ஆன் பண்ணு.
ஸ்டீம் போட்டு எடுத்தது நல்லா இருக்குது வாசனை. அதாவது தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் தீபாவளிக்கு நம்ம அரைப்போம்லாம் முறுக்குக்கு அதிரசத்துக்கு, அந்த வாசனை வருதான்னு பார்த்துங்க. ஆச்சு அரைச்சது வந்து எப்படின்னா களிமண் மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கையில் ஒட்டும் எல்லாம் மாவெல்லாம். அது திரும்ப நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பேனலில் கொட்டுறோம். ஆல்ரெடி ஹீட் பண்ண பேனல்லே நம்ம போட போகிறோம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். மிக்ஸியும் நல்லா ஹீட்டாக தான் இருந்துச்சு. சுற்றில் உள்ளே அங்கங்கே ஒட்டியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க, கம்பல்சரி ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் வைக்க போகிறோம் இல்லையா, நம்ம கொஞ்ச நாள் வைக்க போகிறோம்ல, ஒரு பாத்திரத்தில் தான் இல்லாட்டி ஒரு டப்பியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபுல்லாக கொட்டி வச்சு இருங்க, 2 தட்டு தட்டுவோம். டான் 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 டான். ஆல்ரெடி ஹீட் பண்ண பேன்லேயே லைட்டாக போட்டுட்ருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் பவுட்ரு தன்மைக்கு வரும். எட்னா வந்து பிசு பிசுன்னு வந்து இது. நான் பாலில் தான் போட்டு குடிக்கலான் இருக்கேன். பாலில் தான் போட்டு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் எனக்கு பவுட்ராக வேணுன்றதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணுறேன். நீங்களும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே ஸ்டோரில் வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே. ஏலக்காய் ஸ்மெல்லு சூப்பராக தான் இருக்குது. அந்த ஸ்மெல் வந்துருச்சு. இதை நாங்கள் எடுத்துருக்க அளவு 1 வாரத்துக்கு தான் வரும். நீங்கள் நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடிக்கிங்க. ஒரு பாக்ஸில் போட்டு இது 1 வாரத்துக்கு தான் நாங்கள் எடுத்துருக்க அளவு 1 வாரத்து வரைக்கும் தான் வரும். அது சீக்கிரமாக முடிஞ்சிருது. எங்கள் வீட்டில் 4 பேருமே குடிக்கிறனால இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குடிச்சோன்னே நல்லா தூங்கலாம் நைட்டில். பாப்பாவுக்கு கொடுக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், வயதானவங்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் நாங்கள் இது தான் கொடுக்குறோம். ஏன்னா வளர்கிற பிள்ளையாச்சா, நல்லா கை கால் போன் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகும். எங்கள் பாப்பாவும் நல்லா விரும்பி குடிக்கும். இதில் ஜீனி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துங்க. அது பொண்ணு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைங்க குடிக்கலைன்னா லைட்டாக நாட்டு சர்க்கரை எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு சுகர் எதுவும் போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுகர் எதுவும் எடுத்துக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், காற்று போகாத அளவுக்கு. ஓகே பொங்குதிரியாடா. அதுக்கு ஏன் இப்படி பெய் மேகத்தை வாக்கால மாதிரியா இருக்கு? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.